ஜீவகாருண்யம். புலால் உண்ணாத இருக்கிறது ஜீவகாருண்யம். மற்றதுக்கு துன்பம் கொடுக்காத இருக்கிறது ஜீவகாருண்யம். மீன் சாப்பிட போகிறேன், கறி சாப்பிட போகிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது ஜீவகாருண்யம். கட்டுப்பாடாக இருக்கிறது ஜீவகாருண்யம். சரி இல்லைங்க, சாமியார்கிட்ட போனுங்க, அவர் சாப்பிடக்கூடாதுட்டாங்க. 4 நாள் தாங்க இருந்தேன் நான், எனக்கு அப்புறம் முடியலைங்க, இப்போ 1.5 கிலோ போட்டுங்கன்றது ஜீவகாருண்யம். பெங்களூர்லேருந்து 2 பேர் வந்தாங்க, 2 மாதம் வந்தாங்க அவங்க. நான் இங்கே சொன்னேன், இந்த பாடம் பண்ணுறவங்க யாரும் கவுச்சி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா இந்த பாடம் பலன் தராது அப்படின்னு சொன்னேன். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் 2 மாதம் வந்தார். அப்புறமா என்கிட்ட கேட்டார், சாப்பிட்றதா இருந்தால் பாடம் வாங்காதன்ட்டேன், எதுக்கு பெங்களூர்லேருந்து இவ்வளோ செலவு பண்ணி வரேன்ட்டு. அப்புறமா என்ன பண்ணேன், இல்லை சாமி நான் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன், சாப்பிட மாட்டேன்னாரு. உபதேசம் வாங்கினார், போனார், ஆள் இல்லை, இப்போ நல்லா சாப்பிட்டுங்கிறாரு. வரலன்னா தெரிஞ்சிக்க வேண்டியது தானே, அவர் பழைய இடத்துக்கு போயிட்டாருன்ட்டு. மாதம் வந்தான்னா அவன் சுத்தமாகிட்டான் வரான்னு அர்த்தம். 1 மாதம் வந்துட்டு மறு மாதம்னா அசுத்தத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். இதை நான் இங்கேருந்தே கணக்கு போட்டுப்பேன். அதனால் மனசையும் எண்ணத்தையும் சுத்தப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை நான் இல்லை, என்கிட்ட இருக்கிற சீடர்கள் எல்லாருமே நல்லா பாடம் பண்ணுறவங்க. அவன் ராத்திரி 12 மணிக்கு பட்டானா கூட காலையில் 4 மணிக்கு அவன் எழுப்புவானா, அவன் எழுப்பிட்டான் அவனை. இதுதான் ஆன்மீகம். இது யாரும் பெல் அடிச்சு எழுப்ப வேண்டியதில்லை, அவன் பெல் அடித்து கூப்பிடுவான். மிலிட்ரியில் இங்கே பெல் அடிக்கவே வேண்டியதில்லை, உள்ளே பெல் அடிக்கும். டேய் மணி 4 சேர்ந்துரு பாடம் பண்ணுறான்னு. நல்லா பாடம் பண்ணுறவனுக்கு, பயணம் பண்ணுறவனுக்கு, உனக்கு இல்லை, உனக்கு எப்பவுமே வராது எழுப்பாது. ஏன்னா எழுப்புகிற பொருளே இல்லை உங்கள்கிட்ட. சொல்லுப்பா. ஒரு 1ஆம் கிளாஸு ஸ்கூலு பாடசாலை இருக்குது. அந்த பாடசாலையில் 10 குழந்தைங்கள உட்கார வச்சு, நான் பெரிய அறிவாளி அப்படின்ட்டு இங்கிலீஷ் புக்கை கண்ணா முன்னான்னு படித்தா அதுங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போது அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறவன் தான் ஆசிரியர். அதுக்கு புரியாத சொல்லி கொடுக்குறான், அவனுக்கு பேர் ஆசிரியர்னே கிடையாது, அவன் பைத்தியக்காரன்னு பேர். இன்னைக்கு ஞானம் அப்படி தாங்குது. மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறான்னா இவனுக்கு அப்படி சொல்ல தெரியல, இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லும் போது அது மக்களுக்கு புரியல, பைத்தியக்காரத்தனமாக போயின்னுக்குதும்மா. உண்மை. நான் என்ன சொல்கிறேன், 400 பாடல்கள் ஞானிகளுடைய பாடல் எடுத்து பேச தெரியாது உனக்கு. 4 பாடல் எடுத்து பேசு, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கின்னு பேசு இல்லையா? அதுதானே அர்த்தம் ஒன்று புரிய வைக்க முடியும். அதுதான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். இன்றைய ஞானிகள் எப்படி மாறி போயிருக்கிறான் அப்படின்னா, ஆசையில் மயங்கி விழுந்துட்டுக்கிறான். அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். காட்டில் சிறுத்தையை பிடிக்கணுன்னா ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டணும். கட்டினா அது கைன்னு கத்திக்கினே இருந்ததுன்னா எங்கே இருக்கிற சிறுத்தை, ஒழிஞ்சுங்கிற சிறுத்தை வந்து மாட்டிக்கும். அதனால் வேங்கையை பிடிக்கணும்னா ஆடு ஓணும், அதுக்கு ஒரு கூண்டு ஓணும். அதனால் ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். மாடு காட்டி என்னை மதிமயக்கலாகுமோ? ஐயா, நான் இதெல்லாம் இந்த உலகம் எனக்கு வானா, நீ தான் ஓணும், நான் உட்காந்துங்கிறேன். எனக்கு இந்த வேங்கையை பிடிக்கிற மாதிரி ஒரு கூண்டை வச்சு ஒரு ஆட்டை காட்டி அதில் ஒரு பொண்ணை கட்டி போட்டு என்ன பிடிக்கலான்னு பார்க்குறிய? நியாயமா சாமி? இந்த உலகன்ற அழக மாட்டை காட்டி என்னை மதிமயக்க என் அறிவு மங்கி போகலாமா? அப்படி போகக்கூடாது சாமி. நான் அதுக்கு இவ்வளோ காலம் நான் பாடுபடல சாமி, அதுக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்க சாமின்னு சிவவாய்க்கர் சொல்கிறார். ஆடு காட்டி வேங்கை எகப்படும் மாறுபோல் கோடு காட்டி என்னை கொன்றூர் மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ? நல்ல வழியை காட்டிக்கிறேன் எனக்கு, அந்த வழியில என்னை போகக்கூடாது, இதெல்லாம் என் கண்ணில் காட்டி என்னை மயக்க பார்க்குற எப்படி? கோடு காட்டி என்னை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணுமே. அதுதாம்மா வெளிப்பட்டு உட்காந்து கிடக்கிறேன். ஆரம்ப காலத்தில் கேள்விகளை நான் கேட்டுன்னு தெரிஞ்சேன், தேடியும் தெரிஞ்சேன்.
இன்றைக்கி பதிலாக நானே சொல்லின்னுக்கிறேன். அன்றைக்கி நான் கேள்வியாக இருந்தேன், இன்றைக்கி பதிலாக இருக்கிறேன். இது அத்தனைக்கும் என் திறமையே இல்லை, இறைவனுடைய அருள். அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். வந்து சரம் பார்த்தா பரம் பார்க்கலாம். சரிம்மா. அப்படி எப்படிங்க ஐயா சரத்தை பார்த்து பூச்சரமா இல்லை எதை சொல்கிறீங்கன்னு தெரியல. அதை வச்சு நான் எப்படி பரத்தை பார்க்க முடியும்? நீ இல்லைன்னா கடவுள் இருக்குதாம்மா? நான் இல்லைன்னாலும் கடவுள் இருப்பார். அது எப்படி இருப்பார்? நீ இல்லைன்னா கடவுள் எப்படிம்மா இருப்பார்? நீ இருந்தால் தான்மா கடவுள் இருப்பார். நீ இருந்தால் தான் கடவுள்னு சொல்லுவேன். தெரியல. உலகத்தில் மனுஷன் இல்லைன்னா கடவுள் பற்றி யார்? கடவுள் எங்கேயாவது வந்து நான் கடவுள், என் பேர் கடவுள், நான் ஒரு வீடு வச்சுக்கிறேன், பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறேன் சிதம்பரத்தில் அப்படின்னு கடவுள் எங்கே என்ன பேசிக்கிறாரா? இல்லை. அப்போ கடவுள் 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 கடவுள்னு சொன்னது யாரு? நாம அந்த மனுஷன். அப்போ நீ இல்லைன்னா கடவுள் எங்கேம்மா இருக்கும்? ஆனால் அந்த கடவுள் எங்கே இருக்கிறான் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கான். என்னவா இருக்கிறான்? சரமாக இருக்கிறான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், ஆண்டி பண்டு ஆரம் அப்படின்ட்டு. இந்த சபரிமலைக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா சரம் குத்தி அப்படின்வாங்க, நீலிமலை ஏற்றம் அப்படின்னாங்க. அதெல்லாம் தான் காலையிலே சொல்லிட்டேன் நான். நீலிமலை ஏற்றம்லாம் அங்கே இல்லை, இங்கே உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. சரங்குத்தின்றதும் பைபிளில் சொல்வார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அது ஓரமட்டு கதவெல்லாம் தட்டிங்கிறாங்க, அது போட்டோ எப்படின்னா தட்டிக்கினேன். ஆனால் இயேசுநாதர் சொன்னது உண்மை. தட்டு கதவுன்னா உன்னுடைய மூச்சை கொண்டு போய் உன்னுடைய புருவ மையத்தில் தட்டு, அது துறக்கும், இறைவன் தெரிவான், நீ கேளு கொடுப்பான்னு சொன்னான். இந்த சரமாகப்பட்ட மூச்சு ஆண்டி பண்டு ஆரம். மாலைன்னா தனித்தனியாக இருக்கும், 2 முனை இருக்கும். ஆரம்னா ரவுண்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மூச்சு எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்குது. அது தனித்தனியாக இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம். அப்போது அது தொடர்ச்சி ஆரம் மாதிரியே இருக்குது. அப்போது ஆண்டி பற்று இல்லாதவன். அதுக்கு ஏதாவது லாபமா? ஒரு லாபம் இல்லை, நம்மளுக்கு தான் லாபம். ஆனால் அது லாபம் இல்லாத நம்மளை காப்பாற்றிங்குது. அதனால் அது ஆண்டி பண்டு பழமையாந்து. அது எப்போ வந்தது எப்போ உருவாச்சுன்னு தெரியாது. பழமையாந்து பண்டு ஆரம் தொடர்ச்சியாக இருக்கப்பட்டது. அப்போது ஆண்டி பற்று இல்லாதவன், பண்டு பழமையானவன், ஆரம் தொடர்ச்சியாக இருக்கப்பட்டவன். இந்த ஆரம்ன்றது தான் சரம்னு பேர். இந்த சரம்ன்ற மூச்சை புருவ மையத்தில் குத்தும் போது தான் உனக்கு ஞானம், கடவுள் 10வது வாசல் 9 வாசல் மூடி 10வது வாசல் திறந்தால் மட்டுமே கடவுளுடைய காட்சி தெரியும். இந்த 9 வாசல் மூடி இருக்கிற வரைக்கும், திறந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வாசல் திறக்காது. அப்போ இதை திறக்கணும்னா இந்த 9 வாசலை மூடணும். இதை தான் அவ்வை பாட்டி சொல்லுது. ஒரு மந்திரத்தால் 9 வாசலை மூடி ஒரு வாசல் திறக்க எனக்கு வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுது அகவல்ல, இல்லையா? பிள்ளையார் அகவல்ல. அப்போ இந்த 9 வாசல் மனித வாசல், இந்த ஒரு வாசல் தெய்வ வாசல். இந்த தெய்வ வாசல் திறந்தாதான் இறைவனை நீ பார்க்க முடியும். இந்த 9 வாசலால் இறைவனை பார்க்க முடியாது. இது உலகத்துக்கு தான் உபயோகப்படும். அப்போ இந்த 10 வாசல் மூடும் போது அது தெரியும். இந்த 10 வாசலை மூடுறதுக்கு, அந்த ஒரு வாசலை திறக்கிறதுக்கு என்ன வேணும்னா இந்த சரம் மாறுபடணும், மடை மாறி. அதுக்கு பேர் என்ன? மடை மாறி. இப்போ இப்படியே ஓடி இருந்தது மூச்சு. இந்த மூச்சாகப்பட்டதை இப்போ இப்படி பின்பக்கமாக அமைச்சு முதுகு தண்டு வழியாக எடுத்துன்னு வரும். இதை தான் சொன்னார், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னார், இல்லையா? இந்த மூச்சாகப்பட்டதை கொண்டு போய் சரமாகப்பட்டதை இதில் குத்தனினா இது திறந்துடும். இது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்குது. இங்கே பர 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 பரானும், இங்கே பர 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 பரானும், இங்கே பர பர பரானுமே. அப்போ ஏறது தெரியுது இல்ல? அப்ப மடம் மாறிடுச்சு இல்ல? அது இதுதானே சரம். அப்போ இந்த சரத்தால அதை குத்து. இந்த சரத்தை நீ அறிஞ்சின்னா பரத்தை அறியலாம், கடவுளை அறியலாம். இந்த சரத்தை அறியாம கடவுளை அறிய முடியாது. அப்படின்றதுக்கு தான் நான் சொல்றது, உன்னை தேடு முதல்ல, அப்புறம் கடவுளை தேடலாம். நீயே யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு உனக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா? அதை தான் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலான்னு சொல்றேன். புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய ஞானங்களை ரொம்ப எளிமையாக வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தனித்தனியாக சொல்லித்தரீங்க. அது வந்து
விஞ்ஞான அடிப்படையாகவும் இருக்குது, ஒரு வரலாற்று செய்தியாகவும் இருக்குது. ஞானம்ன்றதுமா விஞ்ஞானம். ம் ஆனால் விஞ்ஞானம்ன்றது ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் தான் ஆச்சு தோன்றி. ஆனால் மெஞ்ஞானம்ன்றது முன்னாடி தோன்றியது. இந்த விஞ்ஞானத்துக்கு முன்னாடி தோன்றியது. இன்றைக்கி விஞ்ஞானம்னு பேர் வச்சு, இப்போ நான் ஒரு பேர் வச்சுன்னா, ஒரு கடைக்கு ஒரு பேர் வச்சுன்னா, நீ அதே கடையை திறக்கும்போது ஒரு வேறு பேர் தானே வைப்பேன். அதே மாதிரி இந்த மெஞ்ஞானத்தை இந்த படித்தவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு விஞ்ஞானின்னு வச்சுக்கிறோங்க அப்படின்னு விஞ்ஞானின்னு வச்சுக்கினாங்க. ஆனால் விஞ்ஞானியாக இருந்தாலும் மெஞ்ஞானியாக இருந்தாலும் வித்தியாசங்களை சொல்லின்னு வரேன், கேட்டுங்க. அஞ்ஞானின்னு ஒருத்தங்கிறான் உலகம்ன்ற உலகத்தில். அஞ்ஞானி, பொய்ஞானி, மெஞ்ஞானி, விஞ்ஞானி இல்லையா? இத்தனை விதமாக இருக்கிறான். பொய்ஞானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை பற்றியே தெரியாது. ஏதோ புக்கு வச்சுக்கின்னு 4 படிச்சுட்டான், நான் ஞானின்னு உட்காந்துக்கினான், அவன் பொய்ஞானி. உலகத்தை ஏமாற்ற வந்தவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அஞ்ஞானி, அவனுக்கு எதுவும் தெரியாது, முன்னோர்கள் என்ன செய்தாங்களோ அந்த செயலை செய்துன்னு போவான், அது அஞ்ஞானம். விஞ்ஞானம், உலகம் எப்படி தோன்றியது, உலகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேடுறது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் உலகத்தை படைச்சான, உலகத்தை தேடுறது விஞ்ஞானம். உலகத்தை படைச்சவங்கிறான் பாரு, அவனை தேடுறது விஞ்ஞானம். இதம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு உயிர் என்ன இந்த உலகத்துக்கு வராது. அதே நேரத்தில் விந்துன்னு ஒரு பொருள் இல்லைனாலும் இந்த உடல் உபயோகப்படாது. அப்போது இந்த விந்துன்றதுன்னா உயிர், இந்த சுரோனிதம் என்னன்னா உடல். இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகத்தில் இயக்கமே. இரவும் பகலும் தானே இயக்கம். அது மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் இயக்கம். ஆணுக்கு சுரோனிதம் இல்லை, பெண்ணுக்கு சுரோனிதம் இல்லை அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்கும் எல்லா பொருளும் சமமாக தான் இருக்குது. அவன் உயிரை கொடுத்தான்னா நீ உடலை கொடுக்குற, அவனும் உயர்ந்தவன் இல்லை நீயும் தாழ்ந்தவன் இல்லை, 2 பேரும் சமமான பொருள் தான். அதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஆனால் இந்த மனம் தான் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிக்குது. அதனால் மனத்தை சீர் பண்ணோம்னா ஏற்றத்தாழ்வு போயிடும். அதனால் ஆணு பெண்ணுன்றதே ஞானத்துக்கு கிடையாது. ஏன்னா பெண்ணுன்றதும் ஆணுன்றதும் உடல் அமைப்பு தானே தவிர ஆன்மாவுக்கும் உயிருக்கும் அது கிடையாது. உயிர் ஆன்மாவா பெண்வா கிடையாது. அதனால் அது இறைவனை அடையிறதுல தவறே கிடையாது. ஆண் தான் அடையணும், பெண் தான் அடையணும். இதில் என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம்னா, பெண்ணுன்றவன் இப்போ ஆணுன்றவன் மதுரையிலேருந்து வரான், ஒரு ஒண்டியாக வந்துடுறான். இங்கே பெண்ணுன்றவன் ஒண்டியாக வர முடியாது. ஒரு அச்சம், குடும்பத்தில் விடமாட்டாங்க, ஒரு பயம். இந்த பயம் பெண்ணுக்கு இருக்கிறதால இங்கே பெண்கள் கம்மி. அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதால ஆண்கள் ஜாஸ்தி. இவ்வளோ தான். 2 பேரும் சமந்தான். எனக்கு வேற்றுமையே கிடையாதுமா. ஐயா 1 வருஷமாக பார்க்குறவங்களாம் இருக்கிறான். அதனால் என்ன, நெட்டில் வந்தால் எல்லோரும் பார்க்க போகிறாங்க. என்னை பார்த்துன்னா அதிசயமாக அது 4 பேர் வர மாதிரி நானும் வந்தேன். நான் ஒன்றும் அதிசயம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி ஆள் தான். ஏதோ அனுபவத்தை பேசிக்கிறேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கலை, நான் ஒன்றும் மகா ஞானி கிடையாது. இதெல்லாம் ஏன் விட்டு வச்சுக்கிறேன்னு பார்க்குறியா? இங்கே இருக்கிறவங்கள அடையாளம் தெரியறதுக்கோசம் வச்சுக்கிறேன். இந்த கட்சிக்காரங்க ஊர்வலமான கொடி பிடிச்சி போவாங்க தெரியுமா, எந்த கட்சிக்காரன் போகிறான்னு சொல்லணும்ல, அதுக்காக விட்டு வச்சுக்கிறேன். இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. முடியுமா? எல்லாம் கரெக்டு, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட், நான் சொன்னதும் கரெக்ட் தான். உன்னால் முடியுமா? ஐயா கரெக்டு சாமி. என்ன வேலை செய்கிற? ஏமா சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? இதெல்லாம் விட்டுடு, மார்க்கெட்டிங்கெல்லாம் விட்டுடு. வீட்டில் கதவை மூடிக்கணும், சும்மா இரு, சுகம் கிடைக்கும். முடியுமா? பேசுறது இல்லைன்னா என்ன இது பயிற்சி? முடிவு பண்ணி போகிறது. செத்தவனுக்கு சமம் ஞானி. அஞ்ஞானத்தில் இந்த மாதிரி உட்காந்து 1000 கேள்வி கேட்கலாம். போக முடியுமா? முடியாது. அப்புறம் இதை கேட்டு என்ன பண்ண போகிறேன்? யாரோ சொல்லி கொடுத்தாங்க பாரு, அதை செய்து நேரு, ஒரு காலத்தில் கிடைக்கும். சொல்லுங்கள். ஒரு மார்க்கெட்டிங்கு போகிறேன்னா எவ்வளோ ஆசை வேணும், எவ்வளோ அலையணும், எவ்வளோ துன்பப்படணும். நீ எங்கே சும்மா இருக்குது? நாளைக்கு எங்கே போகணுன்னு ராத்திரிக்கெல்லாம் யோசித்துக்கின்னு நீ எங்கே சும்மா இருக்க முடியும்? சும்மா இருந்துட்டான்னா உலகத்தில் அவனே மகா ஞானி. ஏன்னா சாவும்போது கூட அவன் சும்மா இருக்க மாட்டான். என் பொண்ணு வந்தால் பார் பால் ஊற்றுன்னுவான். சும்மா இருக்கவே முடியாத விஷயம்.
சும்மா இருக்க முடிஞ்சவன் மகான் மட்டும்தான், மனுஷனால் முடியாது. பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், இயற்கை நிஜத்துக்கு வர முடியாது அதில். ஏம்மா சரி பிடிச்சும் போட்டோம். யார் சொன்னது? நீ ஏன் அவன் பேச்ச கேட்ட? உன் பசிக்கு நீ சாப்பிட வேண்டியது தானே. பசி உனக்கு, அவனுக்கு சோறு இல்லை, அதனால் சாப்பிடக்கூடாதுன்ட்டா. உனக்கு சோறு நீ சாப்பிட்ரு. ஒன்றும் கிரானம் உன்னை பண்ணாது. ஏன்னா கிரானமே ஒரு கடவுள் தான். அது வருது இங்கே, இது போது இங்கே மறைக்குது, அது போய் கிரானம் உன் வைத்தியம் மறைச்சிது. அது கிரகத்தோட கிரகம் சேர்ந்து மறையிறதுப்பா. அது சூரிய சந்திரன். இது ஒரு காலத்தில் இத்த மறைக்கும், அது ஒரு காலத்தில் அத்தை மறைக்கும். உன்னை எது மறைச்ச? சோத்துப்பான் திறந்து தானே பார்க்குது. நல்லா சாப்பிட வேண்டியது தானே. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை சாமி. இது சும்மா பயம்புறுத்தி வைக்கிறது. ஏன்னா இந்த மின்னல் வருது தெரியுமா? மின்னல் மழை பெஞ்சா அதை பார்த்தா கண்ணு போடும். போதில்ல? போதா இல்லையா? ஏன்னா இந்த கண்ணு அதனுடைய பவரை தாங்காது. அதே மாதிரி இந்த சூரிய வெளிச்சம் நேராக பூமியில் படும்போது தீமை கிடையாது, கிருமி கிடையாது. இந்த சந்திரன் போய் அந்த சூரியனை மறைக்கும் போது இந்த ஒளி இந்த உலகத்தில் படாதால் கிருமி நாசினிகள் அதிகம். அது எல்லாத்துலேயும் தொட்டுக்கும் இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் சாப்பிட்டு நீ அவதிப்படாதேன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. நீ என்ன பண்ணு, அது இருந்துட்டு போட்டுங்க. நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி கிரான் தண்ணி கூட, என்னை ஒன்றும் பண்ணலை. உன்னை என்ன பண்ணுன்னு நினச்சிக்கினீங்கன்னா சாப்பிடாத. அது என்ன பண்ணுது? அதுவும் ஒரு கடவுள் தானே. சாப்பிட்டீங்கன்னா உன்னை ஒன்றும் பண்ணாது. எல்லா அறிவும் உள்ள நீ எனக்கு இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லுப்பா. அங்கே தான் ஆரம்பித்தோம், அப்படியே சுற்றின்னு திரும்ப வந்துட்டோம். எனக்கு நீ சொல்லு, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லாத்தையும் கரை கழிச்சு எல்லாத்தையும் குடிச்சிட்டியா, நீ சொல்லுப்பா அப்படின்னா. எந்த ரகசியத்தை கேட்குறாருன்னு சொன்னால், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் சொல்லு. சரி தெரியல. சரி பிறந்துட்டேன், போகிறதுக்கப்புறம் எங்கே போக போகிறேன்னு சொல்லு. இந்த அறிவு உனக்கு இருந்தால் நீ சபையில் வந்து பேசுங்க. இல்லைனா உன் காதை அறுத்துருவன்றாரு. எதை வச்சு அறுப்பாரான்? 5 எழுத்து வாளால் உன் காதை அறுத்துருவன்டான்னு அவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாரு. மகன்கள் கோவம் வரலாமா? நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் யாருக்கு வேணால் கோவம் வரும். அப்போ இதெல்லாம் ரகசியங்கள். நாம் ஒன்றும் விதை இல்லாமல் எதுவுமே முளைக்காது. காரண காரியம் இல்லாமல் நமக்கு ஒரு பிறவி கொடுத்து நம்மளை பிறகு அவன் கோவமா? நம்மனா ராஜாவை பிறந்துக்கிறோம் இல்லையா? வந்ததுலேருந்தே பிச்சை எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு பிறவி கொடுத்து நம்ம என்ன அவனை படிய வாங்கி இல்லை. விதைக்காமல் எதுவும் முளைக்காது எப்படியோ நாமளும் விதைச்சிருக்கிறோம். எல்லாம் விதைச்சதெல்லாம் வேணேன். அதுவும் நல்ல வேணையாக இருந்தால் பரவாயில்ல. எல்லாம் முள்ளாக குத்துது. பொண்டாட்டியும் முள்ளாகுது, புருஷா முள்ளாகுறான், 10 பிள்ளைங்களாம் போய் ஆகுது. எல்லாமே நரகமாகுது. எதுக்காக? எல்லாம் போய் நமக்கு எல்லாமே சரியாக இருந்தால் ஒரு நாளும் அந்த பாதையை தாண்டி நம்ம சிந்திக்கவே மாட்டோம். ஆனால் பொண்டாட்டி பெருவிலங்கு, பிள்ளை ஒரு சுல்லானி, இவையெல்லாம் நீக்கி எக்காலம் சுக பெறுவேன்னு அங்கே எல்லாம் நம்மளை குத்தணும். ஏம்மா நீங்கள் எது நினச்ச நீங்களும் பாடலாம். புருஷன் ஒரு சுல்லானி, உங்கள் பங்குங்க. நீ ஏன்னா என்ன சாமி இவங்கள பற்றியே பேச எங்களை பேச நீங்களும் மாற்றிக்கலாம் கொஞ்சம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊவாமல் மாதிரி குத்திக்கினே தான் இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் குத்துனாதான் இதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியே வரும். ஏன் குத்துறாங்க? எவ்வளோ பாடுபடுறோம். யாருக்காக பாரு? ஊருக்காக பாடுபடுறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு வேலைக்கெல்லாம் கொடுக்கணுன்னா நாம் வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி அவங்களுக்கு இல்லாமல் போகும்போது தான் நமக்கு கேள்விகளே வரும். இவ்வளோ உழைக்கிறமே எதுக்கு உழைக்கிறோம்? நான் ஏன் உழைப்பில் சாப்பிட்றானே அவனுக்கு நன்றின்றதே இல்லையே, இதை மீறி நான் அவனுக்கு பண்ணணுமான்ற கேள்வி எப்போ வரும்? அவன் கொஞ்சம் மாறுபடும் போது தான் எனக்கு கேள்விகளே வரும். ஐயோ உன்னை மாதிரி அம்மாவே இல்லைம்மா, உன்னை மாதிரி அப்பாவே இல்லைன்னா எனக்கு கேள்வியே வராது. நான் பிறந்ததே உன்னை காப்பாற்ற தான் பிறந்தேன்னு அவன் பின்னாடியே ஓடியிருப்பேன். அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்? திரைக்கதையில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். எந்த திரைக்கதையில்? நம்ம வாழ்க்கைன்ற திரைக்கதையில் நான் யாருக்காக பாடுபடுறனோ அவங்களே அந்த உழைப்பை மதிக்காமல் செயல்படும் போது எனக்கு கேள்விகள் பிறக்குது. நான் எதுக்காக உழைக்கணும்? உழைச்சதுனால இவ்வளோ நாள் என்ன பலன் கண்டேன்? அப்போ இனிமேலும் அந்த தவறுகள் நான் செய்யணுமா? இந்த கேள்விகள்லாம் வரும்போது அந்த கேள்விக்கான விடையை தேடி வேறு ஏதோ ஒன்று இருக்குப்பான்ற வேட்கையை அது தூண்டி விடும். யார் எப்படி இருந்தா? பெண்டாட்டி பெருவிலங்கு, பிள்ளை ஒரு சுல்லானியாக இருந்தால்தான் இப்படி ஒரு கேள்விகள்லாம் வரும்.
அப்போது இது இறைவன் நமக்கு என்ன பண்ணுறான்? நல்லது தான் பண்ணுறான். அவன் ஒரு நாளும் கெட்டது பண்ணுறவன் கிடையாது. ஏன்னா அவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன். புரியுதுங்களா? அப்போது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்துறதுக்காக தான். பக்குவப்பட்டால் துன்பம் வராது. என்ன சாமி பக்குவப்பட்டால் துன்பம் வராதா? துன்பம் வராது சாமி. ஏன்? பழகிடும். பழகாதனால துன்பம் வரும்போது நான் அழுகுறேன். பக்குவம் வந்தால் பழகிடும். அப்போவும் துன்பம் வரும், ஆனால் கண்ணில் தண்ணி வராது. கரெக்டா சாமி? இந்த பக்குவத்தை கொண்டு வர்றதுக்காக தான் பாடம். வேற ஏதோ விண்ணில் இருக்கிற பொருளை பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக நாம் பாடுபடல. அந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டாரு. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டான்னு செத்து போட்டார். இவன் என்ன பண்ணுறான்? அவங்க அப்பா உள்ளே உள்ள என்னடா சொர்க்கத்துக்கு எங்கள் அப்பா உள்ள விட மாட்டீங்களா? அப்போ நான் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்குறேன்னு பூமிக்கும் வானத்துக்கும் இடையில சொர்க்கத்தை உருவாக்குறான். யாருக்காக? தன்னுடைய அப்பனுக்காக. அந்த மாதிரி ஒரு சாகச பண்ணத்துக்கு வந்துருக்குறோம் இல்லையே. இல்லை, அந்த சாகசத்தை பண்ணக்கூடிய அவருக்கு முடிவு என்ன ஆச்சு? அதுக்காக இல்லை. இந்த மனம் பக்குவப்பட்டால் இறைவன், தள்ளி இருக்கிற இறைவன், டேய் ராஜா வா அப்படின்னு அவன் அள்ளி அணைச்சிப்பான். ஏன்னா அவன் தண்ணியாக இருக்கிறான், நான் எண்ணெயாக இருக்கிறேன். இந்த எண்ணெய் எப்போ தண்ணியாக மாறுதோ அப்போ அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உடல் அளவிலையும், உருவத்து அளவிலையும், குணத்திலையும். ஏன்னா அவன் குணம் இல்லாமல் இருக்கிறான். அந்த குணம் இல்லாதவனை அடையணும்னா நான் இப்படித்தான்னு சொல்லக்கூடிய குணம் என்னை விட்டு போனால் மட்டும்தான் அவனும் நானும் ஒன்றாகும். புரியுதுங்களா? அப்போது இதுக்கு உழைப்பு வேணும், வைராகியம் வேணும். இது எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தை பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அதுக்கான பலனும் கிடையாது. ரெடியா? இன்னும் கொஞ்ச நேரம் விடலாம். அப்போது பாடம் பண்ணுறவங்க தெளிவாக இருக்கணும்னு சொல்கிறாரு. களத்தின் வார்த்து வைத்த நீர் கடுத்த தீர் முடுக்கினால், களத்திலே கலந்ததோ கடுத்த தீ குடித்ததோ, நிலத்திலே சுரந்ததோ நீள் விசும்பு கொண்டதோ, மனத்தின் மாயை நீக்கியே மனத்துளே கறந்ததோ. அவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோ. தண்ணியை ஊற்றிட்டியா? சும்மா இருக்காத, அடுப்பை பற்ற வை. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஏனோ தானோன்னு பற்ற வைக்காத. அதை நல்லா திகு திகு திகுன்னு எரிகிற மாதிரி அதை அணையாமல் பார்த்துக்கோ. இப்போ அங்கே ஒரு செயல் நடக்கும். நீ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றுன, அந்த பாத்திரத்தை இப்போ சூடு பண்ணுற, அந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கிற. இப்போது அங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஊற்றின தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ உனக்கு ஒரு கேள்வி வரும், என்னப்பா பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும், அடுப்பை பற்ற வச்சுட்டோம், அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றின தண்ணி ஊற்றின மாதிரியே இருந்தது. ஆனால் அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் ஊற்றின தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்த தண்ணி எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி வரும். அப்போ அவருக்கு ஒரு கேள்வி வருது, என்னப்பா ஊற்றி வச்ச தண்ணி காணுமே. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? கடுத்த தீர் முடுக்கினால் களத்திலே கலந்ததோ. அந்த கலசம், அந்த களமே அந்த தண்ணியெல்லாம் குடிச்சுன்னுக்குதோ? இருக்காது. அது எப்படி குடிக்கும்? அது குடிச்சிருந்தா முன்னாடியில் குடிச்சிருக்கணும். முன்னாடி குடிக்கலையே, இப்போ குடிக்குதே. அப்போ அது குடிக்கலை. அப்போ வேற என்னப்பா குடிச்சிருக்கோம்? கடுத்த தீர் குடித்தோம். அப்போ நெருப்பு மூட்டினோமே, அந்த நெருப்பு குடிச்சதோ? இல்லையே, அது குடிச்சிருக்க வாய்ப்பு இல்லையே. அது குடிச்சிருந்தா தண்ணி பட்டவுடனே நெருப்பு அணைஞ்சிருக்கணும். அப்போ அந்த நெருப்பும் குடிக்கலை. நிலத்திலே கறந்ததோ? அப்போ இந்த பூமி இழுத்துக்குச்சா? வாய்ப்பு இல்லை. இது அந்தத்தில் இருக்குது. நீள் விசும்பு கொண்டதோ? இது இந்த சூடு பண்ண 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 இந்த தண்ணி ஆவியாகி மேகமாக மாறிச்சோ? இவ்வளோ கேள்வி வரணுமா? எதுக்காக? அந்த களம் வேற ஒன்றும் இல்லை சாமி, இந்த மனம்தான் அந்த களம். சரியான பயிற்சி பாடம் இல்லாத வரைக்கும் உள்ளகிற ஒரு பொருள் வெளியே போகவே இல்லை. நம்மக்கிட்ட டம் கட்டின மாதிரியே இருக்குது. ஆனால் ஐயா பற்ற வச்ச நெருப்பு, இந்த களத்தில் இருக்கிற இந்த அழுக்கு தான் அந்த நீர். இதை எப்படிப்பா வெளியே கொண்டு போனோம்னா, ஒன்றும் பண்ணாத. நீ நேரடியாக அதை வெளியே கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. ஒன்றே ஒன்று பண்ணு, நான் பற்ற வச்ச நெருப்பை அணையாமல் பார்த்துக்கோ. அந்த அணையாத நெருப்பு இந்த பாத்திரத்தை சூடு பண்ணோம். அந்த பாத்திரத்துக்கு இந்த அழுக்கை சூடு பண்ணி பண்ணி இப்போ வந்த கேள்வியெல்லாம் உனக்கு வந்துடும். எப்படி வரும்? மனசில் போச்சோ, ஆகாயத்தில் கலந்துச்சோ, இவ்வளோ நாள் போகாத இந்த அழுக்கெல்லாம் எப்படிப்பா போச்சுன்னா, இந்த நெருப்பு தான் அந்த அழுக்கெல்லாம் போகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது?
அந்த வல்லமை எதுக்கு இருக்குதுன்னா இந்த நெருப்புக்கு மட்டும்தான் இருக்குது. உபதேசம் வாங்கி முதல் பாடம் வாங்கின உங்கள் எல்லாருக்கும் ஏற்றி வச்ச நெருப்பு இது. அந்த நெருப்பை அணையாமல் ஊதி 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 நீங்கள் வளர்த்திங்கன்னா மனம் என்ற கலசத்துக்குள்ளே அழுக்குன்ற நீர் இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் ஒன்றுமில்லாத போய் மனமான அந்த களம் தனியாக நிற்கும். ஒன்றுமில்லாத அந்த கலசத்துக்குள்ளே இறைவனானவன் உள்ளே வருவான். புரியுதுங்களா? இது ஏதோ பாட்டாக சொன்ன விஷயங்கள், அதை தான் நாம் இப்போ பயிற்சிகளாக பண்ணியிருக்கிறோம். புரியுதுங்களா? சிவவாக்கியர் தான் நம்ம குருநாதர். குருநாதர்லாம் வேறு ஒருத்தரும் இல்லை. சித்தர்களுடைய பாடங்கள் எதை சொல்லுதோ, அவருடைய பாடல்கள் எதை சொல்லுதோ அது எல்லாம் தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்குது. அப்போ கொடுத்தவர் யார்? சாட்சாத் அதே சித்தர்கள் வரிசையில் வந்த அவர் தான். இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடமும் சிவவாக்கியர் பாடலும் ஒன்றா போச்சா? இதை வேறு எங்கேயாவது பாடம் பண்ணால் ஒன்று படுமா? இங்கே கற்பனைக்கு வாய்ப்புகள் இல்லை. கற்பனையை ஊக்குவிக்கிறதும் இல்லை. கற்பனையை யார்ப்பா ஊக்குவிப்பா அப்படின்னா 10 பேர் வரணும், இந்த 10 பேர் 100 பேர் ஆகணும், இந்த 100 பேர் 1000 பேர் ஆகணும், 1000 லட்சம் ஆகணும்னு யோசனை பண்ணால் வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடங்களை நான் இறங்கி இறங்கி மாற்றி 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 கொண்டு போவேன். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடங்கள் வளைஞ்சே கொடுக்காது. நீங்கள் தான் இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுப்போம். அதனால தான் ஆசிரமத்துக்கு வராதிங்கன்னு சொன்ன ஒரே குரு யாருன்னா நம்ம ஐயா மட்டும்தான். இங்கே வராதிங்க, உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிருமா பொருள் கிடைச்சிருமா தேடிலாம் இங்கே வரவே வராதிங்க. அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே இருந்ததெல்லாம் தொலைச்சிருங்கடா பாவீங்களே நம்மளை பார்த்து, வராதிங்கன்னு சொல்லி பயமுறுத்துறது காரணம் என்ன? அவர் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குதானே. அவர் சொல்கிறாரு வாங்க வாங்கன்னு அவர் ஒரு நாளும் கூப்பிட்டதே இல்லை. அப்போது சித்தர்களுடைய பாடல்கள் தான் நமக்கு பாடங்களாக இங்கே வந்திருக்குது. ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நமக்கு அந்த உணர்வு வரணும். உணர்வு வந்தால் ஒழுக்கம் வரும், ஒழுக்கம் வந்தால் உண்மை நம்மக்கிட்டே இருக்கும். அந்த உண்மை தான் அவனையும் நம்மளையும் லிங்க் பண்ணும். வேறு எதுக்கும் அந்த வல்லமையே கிடையாது. இங்கே மாயாஜாலம் பிளாக் மேஜிக்லாம் அப்படி நெத்தி போட்டில் கை வச்ச உடனே அப்படியே சாஞ்சி போய் கீழே, அதெல்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு காட்டி கொடுக்கும்? காலம் எல்லாத்தையும் வாரி சுருட்டி வாயில் போட்டுக்கும். அதனால தான் சிவபெருமான் சக்கச்செவேல்னு இருப்பாராம். ஆனால் அந்த சிவபெருமான் சக்கச்செவேல்னு இருப்பார். அவர்கிட்ட இந்த ஒரு சக்தியை உருவாக்கி இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறான். யார்? சிவபெருமான் படைக்கிறான். ஆனால் வந்த பொருள் எப்படின்னா கண்ணங்கரேன்னு தான். என்னடா இது? சிவபெருமான் சக்கச்செவேல் மாணிக்க மாதிரி நின்றுறாரு. அவர் உள்ளேருந்து ஒரு சக்தியை உருவாக்கி வெளியே தூக்கி போகிறார். அது கண்ணங்கரேன்னு தான். யார் அது? பராசக்தியோட அம்சம். அதனால்தான் அம்பாலெலாம் பார்த்தோன்னா ஒன்று கருப்பாக இருப்பாங்க, இல்லைன்னா பச்சையாக இருப்பாங்க. சரி அம்பாள் தான் அப்படி இருக்கிறாங்க. சரி பக்கத்தில் ஒருத்தங்க இருக்கிறான், அவனை பார்த்தா அம்பாளுக்கு அண்ணன் ஒருத்தன் சொல்லிக்கிறான், அவனை பார்த்தா அவனும் கருப்பாக தாங்கிறான். அப்போ இந்த வடிவங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது? சிவன் தனக்குள்ளே இருக்கிற அந்த மாயைன்ற சக்தியை உருவாக்கி இந்த உலகத்தை நிர்மாணித்து நம்ம கண்ணை மறைக்கிறான். கண்ணை மறைக்கக்கூடிய வடிவம் எல்லாம் கருநிறத்தில் தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது தெய்வங்களை கொடுத்த வண்ணம் கூட அந்த மாயையை உருவாக்குறான். அப்போ இந்த வடிவங்கள் எல்லாம் மாயை சொரூபந்தான், அது உண்மை சொரூபம் இல்லை. அந்த மாயை தான் நம்மளை செயல்பட வைக்குது. அந்த மாயை தான் நம்மளை உண்மை தெரியாமல் வைக்குது. அப்போ தான் ஓடுவேன், அப்போ தான் வாங்குற அடி எதுக்குன்னே வாங்குறேன்னு தெரியாமல் முதுவை தேய்ச்சிக்கினே இருப்பான். சாமி அடி போய் சாமி யார் அடிக்கிறா தெரில, எதுக்கு விழுதுன்னு தெரில, ஆனால் வலி மட்டும் விழுது. யாருக்கு விழுது? மாணிக்க வாசகரை ராஜா ஆச்ச உடனே எல்லாரும் முதினும் விழுதான். ஆனால் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ மாணிக்க வாசகருக்கு அடித்ததுனால தான் நம்ம முதுகில் இறைவன் கொடுத்துட்டான். ஆனால் மற்ற உயிரெலாம் வாங்கிச்சு, அவங்களுக்கு தெரியுமாண்ணா? அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மாயை இந்த அடி ஏன் விழுந்ததுன்னு எந்த உயிருக்கும் காட்டின ஒரே உயிர் யார்? ஒன்று மாணிக்க வாசகன், ஒன்று அந்த ராஜா. தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் மாயையை நீக்கி உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறேன்டா, அந்த ஒருத்தன் தான் நான் காட்டக்கூடிய வடிவம் இந்த குருபரன் வடிவம். வந்தது யார்? சாட்சாத் சிவபெருமானுடைய வடிவம். இறைவன் அதே மாதிரி சூலம், அதே மாதிரி மான்மழு, அதே மாதிரி கழுத்தில் பாம்பெல்லாம் போட்டு வந்தார்னா இங்கே ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம், எல்லாம் உளுந்தடிச்சு ஓடுவோம். ஆனால் இறைவன் எந்த வடிவத்தில் வருவான்? காப்பாற்றணும், இந்த உயிர்களை கரை சேர்க்கணும்னு வந்தால்
அவன் கருணை வச்சு வந்தால் படி வாங்கிறதுக்கு வேறு வேறு வடிவம் எடுப்பான், அழிக்கிறதுக்கு வேறு வேறு வடிவம் எடுப்பான். ஆனால் காப்பாற்றி கரை சேர்க்கணும்ப்பா அப்படின்னு அவன் கருணை வச்சு வந்தால் ஒரே வடிவம் தான். அது குருநாதர்களோட வடிவம் மட்டும்தான் இருக்கிறது. புரியுங்களா? அதனால் சிவனும் குருவும் ஒன்று. இங்கே கொடுக்குற பாடம் எல்லாம் சிவ பாடம் தான். நீங்கள் உண்மையாக இருந்து உண்மையாக பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் நிச்சயம். வாங்கின பொருளோட பலம் என்னன்னு தெரியாமல் அதை ஒரு விளையாட்டு புள்ள மாதிரி விளையாடிட்டிங்கன்னா யாரும் நம்மளை கை தூக்கி விட மாட்டாங்க. கவனம் தேவை, எப்போவுமே கவனம் தேவை. சர்வீஸ் சாப்பிட்டுக்குன்னு நம்ம குடும்பத்தை நான் பார்க்கறதுக்கு யூடியூப்பை பார்த்தோம். இப்போ சொல்லும் போது கூட எனக்கு கண்ணில் தண்ணி இருக்குது. யூடியூப்பை பார்த்தா தன் மனசு எனக்கு மாறிடுச்சு. நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு நிலையில் தடுமாறி அந்த குடியை மறந்தோம். குடும்பத்தை எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தோம். ஐயாவும் சொல்லிக்கிறாரு, குடும்பத்தை இப்படி பண்ணணும், இப்படி பேசணும், இப்படி நடக்கணும். அதேமாரி என்ன சொல்கிறாருன்னா குடும்பத்தை ஒரு கையில் தெய்வத்தை ஒரு கையில் பிடிங்க அப்படின்னு ஐயா சொல்லிக்கிறாரு. நான் அதுமாரி தான் ஒரு 4 வருஷமாக பண்ணிட்டு வரேன். ஆனால் ஒன்றும் உபதேசம் நான் வாங்கலை. அவர் என்ன சொன்னார், அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற நினைவெல்லாம் எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் பார்க்க எனக்கு அந்த மைண்டில் மாறிடுச்சு. செல்லில் பார்த்தே எனக்கு கண்ணே ஒரு மாதிரியாக மங்களாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவரை உபதேசம் ஒன்றும் வாங்கலை. 3 பௌர்ணமிக்கு வந்துட்டோம். ஐயாவோட குரு பூசிக்கு வந்தோம். இப்போ வந்துச்சு குரு பூசி. அப்போ கூட பார்த்துட்டு இந்த உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். போயிட்டு வீட்டை போயிட்டு வந்தோம். என் குடும்பம் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்துதான். இப்போ ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த ஐயா புண்ணியத்தில் என் குடும்பம் நல்லா இருக்குது. உபதேசம் வாங்கணும். உபதேசம் வாங்குறதுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் என்னன்றாங்க, என்ன நீ தாத்தா வச்சுக்கின்னு இது பேசுகிற, நம்ம வீட்டில் வச்சுக்கின்னு போஸ்ட் பண்ணுறோம். ஐயா ஃபோட்டோ வச்சு என்ன தாத்தா அவர் என்ன அது தெரியும், என்ன எல்லாம் சாமியாரும் பார்த்தோம், இவர் என்ன அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கு எதிர்ப்புல நான் பேசணும். எங்கள் ஐயா மாரிலாம் எதுவும் இது கிடையாது. நான் நல்லா கருத்து சொல்கிறாரு, நல்லா இது பண்ணுறாரு, போகிறாரு வராரு, இன்னும் உபதேசம் வாங்கின பிறகு தெரியும் கதை அப்படின்னு. நீங்கள் சொன்னவங்களுக்கெல்லாம் எப்படி அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், இது எப்படின்னு ஒன்றும் புரியல எனக்கு. என்ன சொல்ல வர்றது சொல்கிறது அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. இந்த யூடியூப்பை பார்த்து நான் புரிஞ்சுக்கணும். இன்னும் உபதேசமே வாங்கலாம், அந்த அளவுக்கு இவர் ஐயாவை பற்றி புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. இதுக்கு எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்லணும் போகணும் அப்படின்றது ஒன்று மூளை வேலை செய்யணும். சரி, உபதேசம் வாங்கணும், ஐயா எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு இது கொடுப்பாரு, இவங்களுக்கு ஒரு தனியாக பாடம் புகட்டணும் அப்படின்ற ஒரு இடத்துல மனசாட்சியில் அப்படியே இருக்குது. இதுதான் நினச்சிங்கன்னா 3 பௌர்ணமிக்கு வந்துட்டோம். சரி, நாங்கள் எங்கள் சேம்பரில் வேலை செய்கிறோம். கல்ல வைக்கிற சேம்பரில் பௌர்ணமி 3 பௌர்ணமி வந்துட்டோம். பிறகு என் குடும்பம் நல்லா இருக்கு. அதான் அந்த ஐயா கிணவுல கூட போயிருந்தாங்க. இன்னும் உபதேசம் வாங்கல. ஏன்னா எனக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் வேலை இருக்குது, வீடு கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா உபதேசம் வாங்கினா நீங்கள் கரெக்டாக பாடம் கரெக்டாக பண்ணணுன்றீங்க. அந்த லெவலுக்கு நாங்கள் வந்துடணும். ஏன்னா நம்ம வாங்கிட்டு ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு விட்டுட்டாக்க அது தேவையில்லாத மாதிரி ஆகிடும். எனக்கு அந்த ஒரு பயம் வேறு வந்துருக்குது. அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம். சரி, இதை நாங்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லணுன்ற ஒரு ஆசை. அது ஒரு விஷயம். சரி.